வணக்கம் நேர்களே. இன்று திருச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரம் ஆரம்பமானது. காலை 9 மணிக்கு விமான நிலையம் வந்த விஜய் மரக்கடையில் காலை 10 மணிக்கு தனது பிரச்சாரத்தை தொடங்க வேண்டியிருந்தார். ஆனால் திருச்சி மக்களின் அமோகமான வரவேற்பால் மதியம் 2 மணிக்கே அவர் வந்தார். மைக் கோளரால் உரை கேட்கப்படாத சூழ்நிலையில் விஜய் என்ன சொன்னார் என்ற விவரம் வெளிவந்துள்ளது. அண்ணா முடிவு செய்த திருச்சி பெரியார் வாழ்ந்த மண், கல்வி மற்றும் மத சார்பின்மைக்கு பெயர் பெற்ற இனம். இந்த திருச்சியிலிருந்து ஜனநாயக போராட்டத்தை தொடங்குவதில் பெருமைப்படுகிறேன் என்று ஆரம்பித்த விஜய், டீசல் விலை குறைப்பு, கல்விக்கடன் ரத்து, பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு, பழைய ஓய்வூதிய திட்டம், 2 லட்சம் வேலைவாய்ப்புகள், திமுக சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேறவில்லை, கேள்வி கேட்டால் பதில் இல்லை என சாடினார். மேலும் கிட்னி திருட்டு, பெண்களுக்கு இலவச பஸ் சேவை என்று சொல்லி காட்டும் ஓசிகள் இவை மக்களை ஏமாற்றும் நாடகங்கள். அடிப்படை தேவைகளில் கல்வி, மின்சாரம், மருத்துவத்தில் தாவேகா எந்த சமரசமும் செய்யாது. பெண்கள் பாதுகாப்பில் சட்டம் கடுமையாக அமையும் என உறுதியளித்தார். வெற்றி நிச்சயம், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம் என்று தனது உரையை நிறைவு செய்தார். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க.